ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையிலும் கூட ஆண்டவரே எங்களை எல்லாரையும் கூட்டி வந்த பெரிய தயவுக்காக நன்றி. சுவாமி, இந்த வாரத்தின் முதல் வேலை நாளில ஆண்டவரே நாங்க எல்லாரும் அனுப்பிவிட்டு வீட்டுல பெண்களாய் உம்முடைய பாதத்துல வந்து சற்று நேரம் வசனங்களை தியானிக்க இந்த நேரத்தை நீர் பிரத்யேகப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்தை ஆசீர்வதியும். தடையின்றி இந்த நேரத்துல நாங்க இந்த ஸ்டடியை படிக்க கிருபத்தாரும். ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசும் சுவாமி. இது மற்ற மாதிரி சாதாரணமா வசனங்களை வாசிச்சுக்கிட்டு போறதில்ல. இதுல இருக்கிற கருத்துக்களை நாங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அதன் மூலமா எங்க வாழ்க்கையில மாற்றங்களை நீர் ஏற்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்க மூலமா எங்க குடும்பங்கள், திருச்சபைகள், சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட எங்களை தாழ்த்தி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்கள்ல நாங்களும் ஏதாவது ஒரு வகையில உம்முடைய ராஜ்யத்தின் பணியில ஆண்டவரே ஈடுபடுவர்களா இருக்க எங்களையும் ஆயத்தப்படுத்தி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த கிருபத்தாரும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸோ வெல்கம் டு த ஸ்டடி. ரொம்ப சந்தோஷம் அங்கெல்லாம் வந்திருக்கிறது. நாம 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல அந்த ஜெபத்தை பற்றி அவர் பேசுவதை, பவுல் பேசுகிறதை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். முதல் பகுதிகளில அங்க அவர் பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். இப்பொழுது ஜெபத்தை குறித்து அவர் பேசுவதாக நாம் பார்க்கிறோம். அதுல 13ஆம் வசனம் நடுவுல ஒரு இன்டர்லூட் மாதிரி. அதுல அவர் என்ன முக்கியமா அந்த இடத்துல அவர் சொல்றாருன்னு சொன்னா, இந்த கடிதம் எழுதுகிற சூழ்நிலை அன்றைக்கு இவர் ரோமாபுரியில சிறையிருப்பில் இருந்துதான் இந்த கடிதங்களை எழுதி கொண்டிருந்தார். அந்த ரோமாபுரி சிறையிருப்புல அவர் இருக்கும்போது ரோமாபுரியில அங்கிருந்த அந்த ராயர்கள், அந்த சீசர் எம்பரர்ஸ், அவங்க மிகுந்த கொடுமைப்படுத்துகிறவர்களாய், குறிப்பாக கிறிஸ்தவர்களை அதிகமாய் கொடுமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பதாக நாம் பார்த்தோம். அதுல நாம் அதிக உபத்திரவப்பட்டு பல இடங்களுக்கு சிதறி போய் அப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அந்த சமயத்துல இருந்த எம்பரர்ஸ் 2 கொடிய எம்பரர்ஸ். ஒருத்தர் பேர் டொமிஷியன், இன்னொருத்தர் பேரு நீரோ. இவங்க பயங்கர கொடுமைக்காரங்கள். இந்த நீரோ தான் பவுலை சிரச்சேதம் பண்ணவர். அவர் அதுக்கு முன்பாக தான் இந்த கடிதங்களை எல்லாம் எழுதுறாரு. அப்புறம் அதே போல பேதுருவையும் சிலுவையில் அறைய வைத்தார். சோ அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ராயர் இருந்த சமயம். அந்த சமயத்துல கிறிஸ்தவர்கள் அநேக உபத்திரவங்களுக்கு உட்பட்டார்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உங்கள் நிமித்தம் படுகிற உபத்திரவங்களினால் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னா அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறது. பாருங்க, இதுல இருந்து நமக்கு ஒன்று தெரியுது. நம்ம எவ்வளவு பெரிய அப்போஸ்தலனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும், ஒருவருக்கொருவர் நாம் ஜெபிப்பது மிகவும் தேவையாய் இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே அந்த கெத்செமனே தோட்டத்துல போய் அவர் ஜெபிக்கும் போது, எனக்காக நீங்க 1 மணி நேரம் வேண்டிக் கொள்ளுங்கள்னு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபம் நாம நமக்காக மாத்திரம் ஜெபிக்கிறதல்ல, மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கென்றே அது ஏற்படுத்தின ஒரு காரியம். நாம் கர்த்தரோடு பேசுவது மற்றவர்களை பகிர்ந்து அது என்னது என்ன சொல்றது, பரிந்து பேசுவது. பரிந்து பேசுகிற ஒரு ஜபமாய் இருப்பது அவசியம்னு நாம பாக்குறோம். ஏன்னா இப்ப இவர் சிறையிருப்புல இருக்காரு. இதை பார்த்து அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது. இதெல்லாம் உங்க மகிமைக்காக இருக்குங்கிறதுக்காக. அப்போ அந்த மாதிரி சோர்வு ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் ஜெபம் செய்தாலே அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி கொடுப்பார்.
அநேக காரியங்களை நமக்கு சொல்லி கொடுப்பார் ஜெபிக்கும் போது. ஏன்னா நாம் ஜெபிக்கும் போது நாம தனியா ஜெபிக்கிறோம்னு நினைக்காதீங்க. நாம ஜெபிக்கும் போது எப்பவுமே ஆஹ் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்துல பரிந்து பேசுகிறார். நம்மோடு கூட இருந்து ஆவியானவர் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது அவரும் நமக்கு உதவி செய்கிறார். இது வேதத்தின் அடிப்படை. வேதத்துல நாம் வாசிக்கிற சத்தியங்கள். ஆகவே நாம் ஜெபம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. விளையாட்டுத்தனமா அதை நம்ம எடுக்கக்கூடாது. சீரியஸா நம்ம ஜெபிக்கும் போது சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம சொல்லி கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான காரியம். அந்த ஜெபத்தை பரலோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் கேட்கிறாங்க. பரலோகத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம இதுல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறோம். அந்த பரலோக தரிசனத்துல நம்ம பார்க்கிறோம். மூப்பர்கள் இருக்காங்க அங்க, தூதர்கள், கணக்கிலடங்கா தூதர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளை குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இயேசு கிறிஸ்து இருக்காரு, பிதாவானவர் இருக்காரு. இந்த இதுல வானமண்டலங்களில பிசாசானவனும் இருக்கான். அதனால நம்ம ஜெபிக்கும் போது இவங்க எல்லாரும் நம்முடைய ஜெபத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஜெபம் ரொம்ப சீரியஸ் திங். அது நம்ம ஜெபிக்கும் போது ஜாக்கிரதையா பயபக்தியோடு ஜெபிக்க வேண்டும். அடுத்தது அந்த ஜெபம் மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இங்கேயும் அதுக்கு ஒரு மாதிரியா அவர் சொல்றாரு. நான் சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு நீங்க வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்னால நீங்களும் சோர்ந்து போயிடாதீங்க. அது உங்களுக்கு ஒரு மகிமையான காரியம். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு நித்திய ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் திரும்ப இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ஜெபத்தை பற்றி பேசுறாரு. அப்ப அவர் பேசும்போது முதல்ல இது என்ன சொல்றாருன்னா, நான் யார்கிட்ட ஜெபிக்கிறோம், நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத அவர் அங்க சொல்றாரு. ஏன்னா இந்த இடத்துல அவரு பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனர். முதல்ல முழு குடும்பங்கிறத ஃபேமிலி ஆஃப் காட்ன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைய தான் அந்த கேத்தலிக்ஸ் ஹோலி ஃபேமிலின்னு மேரி, ஜீசஸ் இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க. பட் அதல்ல. இங்க அவர் என்ன மீன் பண்றாருன்னா, பிள்ளைகளாகிய நாமும் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்த ஒரு குடும்பம். அப்போ பரலோகத்திலும் பூலோகத்தில் இருக்கிறவங்க நாம, பரலோகத்தில் இருக்கிறவங்க அவங்க. இது எல்லாத்துக்கும் நாமக்காரனர் யாரு? இயேசு கிறிஸ்து என்றது. இயேசுங்கிறது யூத இதுல ஒரு சாதாரண பெயர். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிங்கும் போதுதான் அது இரட்சகர் என்பதை அறிவிக்கப்படுகிறது. அந்த நாம இந்த நாமத்தினுடைய வல்லமைய நாம இந்த எபேசியர் அதிகாரம், அப்புறம் எபேசியர் புத்தகம், அப்புறம் கொலோசியர் புத்தகம், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள், இதுல எல்லாமே நம்ம வாசிக்கிறோம். இந்த பூலோகத்துல ரட்சிக்கப்படுவதற்கு வேற எந்த நாமமும் கிடையாது. அடுத்தது எல்லா அதிகாரங்களுக்கும், துரைத்தனங்களுக்கும், பேய்களுக்கும், பிசாசுகளுக்கும் மேலான ஒரு நாமம் இது. வல்லமையுள்ள நாமம்னு பிலிப்பியர், கொலோசியர் எல்லா புத்தகத்திலையுமே நாம் இதை பற்றி வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள நாமம். சோ நாம ஜெபிக்கும் போது இந்த நாமத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். இது தெரியாம நிறைய பேர் வேற வேற நாமங்கள்ல ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். மரியாளை கேட்பாங்க, அந்தோனியாரை கேட்பாங்க, அந்தோனியர் மூலமா அந்த ஜெபத்தை கொடுப்பாங்க. ஆனா வேதத்துல தெளிவா சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தின் நிமித்தம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ அவருடைய நாமத்துல நாம கேட்க அழைக்கப்படுகிறோம். சோ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம இதை மறந்துடாம அவருடைய நாமத்துல கேட்கணும். ஏன்னா அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. சரி, இப்ப இங்க அவர் அதே தான் சொல்றாரு. அடுத்ததான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஜெபிக்கும் போது பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து ஜெபிக்கிறார். அப்போ நம்ம ஒரு இஃபெக்டிவா ஜெபிக்கணும் அப்படின்னா, நமக்கு பிதாவினுடைய சித்தம் என்ன, பிதாவினுடைய நோக்கம் என்ன, இந்த காரியத்தை குறித்த நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்தவர்களாய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அதை நம்ம தெரியாம நாம பாட்டுக்கு அவருடைய நோக்கம் ஒன்னா இருக்கும்,
நாம பாட்டுக்கு எதுக்காவது ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆகாயத்துல அது சிலம்பம் அடிக்கிற மாதிரி தான். அது அர்த்தமில்லாத ஒரு ஜெபமாய் முடிந்துவிடும். ஆகவே இது பாஸ்டர் மாத்திரம் அல்ல, முட்டிய முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதாக மாத்திரம் அல்ல. நாம சித்தமறிந்து ஜெபிக்க ஆண்டவர் அஹ், விரும்புகிறார். அதாவது என் சித்தப்படி நீங்க எதை கேட்டாலும் அதை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு சொல்றாரு. அப்போ நாம அவர் சித்தப்படி கேட்கறதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததா நாம் இன்னொன்னும் பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, இந்த முழங்காலை பற்றி ஏன் ரொம்ப அதிகமா பேசியிருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் ஒன்று. அநேக தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் எல்லாருமே முழங்கால் போட்டு ஜெபித்தார்கள். அந்த முழங்கால் மாத்திரம் அல்ல, கை உயர்த்தி யூதர்கள் பொதுவா ஜெபிப்பார்கள். ஆமா, இன்னும் இன்னும் நிறைய காரியங்களில நம்ம பார்க்கிறோம். உட்கார்ந்து ஜெபித்ததை பார்க்கிறோம். படுத்தும் கூட நீங்க ஜெபிக்கலாம். ஆனா படுத்து ஜெபிக்கிறதுல ஒரே ஒரு இதே ப்ராப்ளம் என்னன்னா, பாதி ஜெபத்துல தூங்கிருவோம். இப்ப நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல முடியாத சூழ்நிலையில ஜெபிக்கிறாங்க, படுத்துக்கிட்டே ஜெபிக்கிறாங்க, தவறு இல்லை. ஆனா அந்த ஜெபம் கேட்கப்படாதா? கேட்கப்படும். நாம தான் தொடர்ந்து ஜெபிக்க முடியாது. ஏன்னா பிசாசு உடனே யூஸ் பண்ணிடுவான். நாம பாதி ஜெபத்திலேயே என்ன பண்ணிடுவோம்? தூங்கிடும். அதனால படுத்து ஜெபிக்காம எழுந்து உட்கார்ந்து ஜெபிச்சோமானால் நமக்கு இருக்கும். இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, நடந்து ஜெபிக்கிறாங்க. நடக்கும் போதே ஜெபிக்கலாம். நடக்கும்போது நிறைய நம்ம கொடுத்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு நம்மளுடைய இந்த மாதிரி ப்ரேயர் பார்ட்னர்ஸ், இந்த ஜெபத்துல ஸ்டடியில வர்றவங்க, நமக்கு சர்ச்சில் சொல்றவங்க, இவங்களுக்காகலாம் ஜெபிக்கிறதுக்கு அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கலாம். ஸோ நடக்கும்போது, அப்புறம் நான்லாம் பாத்திரம் கழுவும் போதும் கூட சில சமயம் நல்லா ஜெபிக்க முடியும். பாட்டு பாடிக்கிட்டே ஆச்சுன்னா அந்த 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 வேலை தெரியாம போயிடும். ரொம்ப அதிகம் செய்யறது இல்லை, ஆனா செய்யும் போது அப்படி செய்தா ரொம்ப அது ஈஸியா போயிடும். அந்த பழுவா தெரியாது. அந்த மாதிரி இப்படி நாம எந்த சூழ்நிலையிலும் இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். எந்த நேரத்திலையுமே நம்ம பிதாவின் இடத்துல சேர்றதுக்கு நமக்கு அந்த சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்ப மற்றவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க தலைய குளிச்சு அப்படி இதை பண்ணி அப்படி போய் அங்க அங்க அந்த கோயில்ல பிரகாரங்கள்ல போய் அப்படி இருந்து அப்படி எல்லாம் செய்தாதான் அவங்க அந்த ஆண்டவர்கிட்ட அவங்க அவங்க சொல்ற கடவுள்கிட்ட அவங்க செபிக்க முடியும். நமக்கு அப்படி இல்லை. நம்ம எந்த சூழ்நிலையிலுமே நம்ம மனசுல நினைச்சா போதும், கர்த்தர் நமக்கு அந்த ஜெபத்துக்கு செவிகளை திறந்தவராய் இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆனா எவ்வளவு தூரம் பயன்படுத்துறோங்கிறது தான் நம்முடைய கேள்வி. நம்ம பிரயாணப்படும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது, எந்த சூழ்நிலையிலும் நம்ம நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி செய்தியை கேட்டீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் வாசிக்கிறீங்க, அதை பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாமே அப்பப்போ ஜெபம் பண்ணிடலாம். அதை போஸ்ட்போன் பண்ணி நான் ஜெபம் பண்ணும்போது அது ஜெபம் பண்றேன்னு நீங்க தள்ள வேண்டியதே அவசியம் இல்லை. அந்த நேரத்திலேயே நீங்க ஜெபிச்சிடலாம், உடனுக்குடனே ஜெபிச்சிடலாம். அப்போ நம்ம அந்த ஜெபிக்கிறதுக்கு மறக்காம இருப்போம். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, எனக்காக ஜெபிச்சுக்கோங்க ஜெபிச்சுக்கோங்க. முந்தியெல்லாம் நான் காலேஜ்ல இருக்கும்போது நிறைய சமயத்துல என்ன செஞ்சிருவேன்னா, அவங்க அப்படியெல்லாம் கேட்கும், ஓ ஷோ ஷோ ஐ ப்ரேன்றுவேன், கம்ப்ளீட்டா மறந்துடுவேன். அப்புறம் தான் நான் இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சேன். அது ஒருத்தர் சொன்னாரு. அவர் பேசும்போது அவர் சொன்னாரு, நான் எனக்கு இப்படி கேட்டாங்கன்னா அப்பவே நான் ஜெயிச்சிருவேன். 2 நிமிஷம் தானே, அப்பவே நான் அதை ஜெயிச்சிருவேன். ஏன்னா நான் வீட்டுக்கு வரக்குள்ள அதை மறந்துடுவேன் அப்படிம்பாரு. ஆனா நம்மள மாதிரிதான்ட்டு நான் நினைச்சுக்குவேன். இப்போ நாம என்ன செய்யறது? அது மாதிரிதான் ஜெபிங்கன்னு சொன்னாங்கன்னா அப்பவே அதை குறிச்சு ஜெபிச்சுட்டா நாம சொன்ன வாக்கையும் நமக்கு கீப் அப் பண்ண மாதிரி இருந்தது. அவங்களுக்காக உண்மையாவே ஜெபிக்கவும் முடியுது. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு ஞாபகம் வந்தா நம்ம ஜெபிக்கலாம், அது அடுத்தது. பட் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபிக்காம இருக்கிறது தப்பு. அது அது அந்த தப்புல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழி. இதெல்லாம் எதனால? கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்த இந்த ஆக்சஸ்னால, நமக்கு கொடுத்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்தினால நாம அதை பெற்றிருக்கிறோம். சரி, 16, 17, 18, 19 இந்த வசனங்கள்ல அவர் சொல்றாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்படின்னா என்ன? நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கார். தெர் இஸ் அன் இன்னர் மேன். இந்த இன்னர் மேன் அவருக்கு பசிக்கும்,
அவருக்கு நம்ம எப்படி ஃபீட் பண்றோமோ அதை பொறுத்து தான் அந்த இன்னர் மேனு செயல்படுவார். அதாவது இட் இஸ் அவர் சோல். அப்போ அந்த இன்னர் மேனை நம்ம எதனால ஃபீட் பண்றோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியா இருக்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட வளர்ந்து வருகிற கிறிஸ்தவர்களுக்கு தான் எபேஸ் சபையில இருக்கிறவர்களுக்கு பவுல் எழுதுறாரு. அப்ப அந்த இன்னர் மேனை எதை வைத்து நாம அந்த இன்னர் மேனை நரிஷ் பண்றோங்கிறது தான் முக்கியம். நாம வந்து ஃப்ளஷி மாம்சீகமான காரியங்களை சொல்லி மாம்சீகமான காரியங்களை சிந்தித்து அதை பார்த்து அதுல நேரங்களை செலவழிக்கும் போது எந்த விதத்துல அந்த இன்னர் மேன் டெவலப் ஆவாரு. அதே சமயத்துல ஆவிக்குரிய விஷயங்கள்ல இந்த மாதிரி வசனங்களை தியானிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஆவிக்குரிய விஷயங்கள்ல வந்து ஆலோசிக்கிறதும் பேசுறதும் கவுன்சில் பண்றதும் அந்த நேரத்துல எல்லாம் அந்த ஆத்துமா எப்படி பலப்படும். ஸோ அதை வல்லமையாய் பலப்படுத்துறதுக்கு ஆவியானவர் துணையோடு நம்ம செய்யணும். ஆவியானவர் நமக்குள்ளேயே தான் இருக்கார். அப்ப நாம இதை செய்யும் போது அவர் ஆக்டிவேட் ஆவார். நாம அதை மாம்சீகமா செய்யும் போது அவர் அப்படியே சைலண்ட் ஆயிடுவார். ஆவியானவர் இருக்கிற இடமே தெரியாது, அவர் போய் ஒளிஞ்சிருவார். நாம இந்த காரியத்தை செய்யும் போதுதான் அவர் ஆக்டிவேட் ஆவார். ஏன்னா இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ இந்த மாம்சீக காரியங்களை அதிகமா செய்யாதபடி ஆவிக்குரிய விஷயங்கள்ல நம்ம ஈடுபட 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 பரிசுத்தமாக முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல நாம் வசிக்கிறோம், அவரை நாம முகமுகமாய் தரிசிப்போம். அவரை நாம் வந்து மேலும் மேலும் பரிசுத்தராகி அவரை போலாகி அவரை முகமுகமாய் தரிசிக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தத்துல வளர முடியும். அதனாலதான் அதை எழுதியிருக்காங்க. நாம இப்ப பாரு, நாம ஹியூமன்ஸ் தானே, நாம வந்து பரிசுத்தம் அடைய முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நமக்கு அவர் வந்து பரிசுத்தத்துக்கு அவர் எல்லையே அவராதான் வச்சிருக்காரு. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராரு. அப்ப நடுவுல ஒரு ஸ்டேஜ் எல்லாம் அவர் சொல்லவே இல்லை. இவ்வளவு தூரம் நீ பரிசுத்தமாக நான் பாத்துக்கிறேன் மீதியா அப்படின்லாம் அவர் சொல்லல. பரிசுத்தத்துக்கு ஒரே ஸ்டாண்டர்ட் அவர். அவரை போல நாம் பரிசுத்தமாகணும். ஆக முடியுமா? முடியும். அப்போ அதற்கு முயற்சிக்கணும். நாம அந்த பிரயாசத்துல வளரணும். அதற்கு உதவியா ஆவியானவர் நமக்கு இருக்கார். சரியா? அப்புறம் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. இப்போ நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா? இது யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க. நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். நிச்சயமா சொல்ல முடியுமா? இருக்கிறார். என்ன ஆதாரம்? ஏன்னா அவருக்குள்ள நம்ம இருக்கிறனாலதான் இன்னைக்கெல்லாம் இந்த மீட்டிங்கே அட்டன் பண்ண முடியுதுங்களா? கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறனால தானங்க நம்ம இப்படி அவருக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார முடியுது. சரி, வெரி குட், வெரி குட். நமக்குள்ள இருக்கிறாருங்கிறது நம்ம வந்து எப்படி நம்ம அதை ரொம்ப விசுவாசமா நம்ம எப்படி ஆதாரமா சொல்றோம்னா விசுவாசத்துக்கு இல்லையா? நமக்கு வேற எந்த ப்ரூஃபும் வேண்டாம். இப்ப அழகா சொன்னாங்க, அதனாலதான் நம்ம அவருடைய காரியங்களில ஈடுபடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம்னு. அதுதான் உண்மையான காரியம். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னா இதுல நாட்டமே வராது இல்லைன்னா. நமக்குள்ள கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வேத வசனங்களை வாசிக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்களை கேட்கறதுக்கோ இஷ்டமே வராது. நமக்கு ஜிங் 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 ஜிங்னு உலகத்துல இருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்தவ பாடல்கள் தான் கேட்போம். ஆனா அந்த மாதிரி பாடல்களை தான் கேட்கறதுக்கு இஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி சீரியஸா ஆழமா சிந்திக்க வசனங்களை கேட்க அது நமக்கு பிடிக்காது. அதுக்கு ஒரு அடையாளம் வந்து என்னன்னா கிறிஸ்துவனுக்குள் இருக்கிறதுனாலதான் அந்த வேத வசனத்தை வாசிச்சு அவரை பற்றி அறிந்து கொள்ள, அவர் யாருன்னு தெரிஞ்சு கொள்ள, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ள, நான் எனக்கு என்ன வேலை இருக்குன்றத புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ சவுல் வந்து அவ்வளோ பெரிய வைராக்கிய ஒரு யூதனா இருந்தார். அவருக்கு இயேசு கிறிஸ்துவே தெரியாது. அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய எந்த பண்பையும் தெரியாத ஆள். ஆனா அவரை வந்து இயேசு கிறிஸ்து சந்தித்த முதல் சந்திப்பிலேயே அவர் முதல் கேள்வி என்ன? ஆண்டவரே நீர் யார்?
இதைத்தான் நம்ம எல்லாரும் கேட்கணும். நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். இது வரைக்கும் நம்ம அப்படி அதைத்தான் புரிஞ்சுக்க முயற்சிக்கிறோம். இப்ப பல விதத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி அதுதான். என்னது? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய விரும்புகிறீர்? வாட் ஷுட் ஐ டூ? அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். நீர் யாருன்னு எனக்கு சொல்லிட்டீங்க. இப்ப வசனத்துல எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன செய்ய? அப்ப தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். நமக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு தெரியும். நம்ம மற்றவங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லணுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதையும் நம்ம அவரிடத்துலதான் கேட்கணும். அவர் நமக்கு விளக்கிக்கிட்டே இருக்காரு. இப்போ அவர் சொன்னதுபடி நம்ம விசுவாசத்திலே அவர் நமக்குள் இருக்கிறார் என்கிறதுனாலே வசனம் என்ன சொல்லுது? யோவான் 14:23 என்னை ஒருவன் நேசித்தானால் அதன்படி என் கட்டளைகளை கீழ்ப்படிவான். அப்படி அவன் கீழ்ப்படிஞ்சானா நாங்கள் அவனுக்குள் வாசமாயிருப்போம். பாருங்க, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். சரியா? அப்ப வசனத்தை கைக்கொள்ளணும்னாலே அவருக்கு பிதாவின் மேல இயேசு கிறிஸ்துவின் மேல அன்புள்ளவர்களாய் நாம் இருக்கிறதுனாலதான் அதை கைக்கொள்ள முடியும். அப்போ அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவருடைய பிதா அப்படின்னா யாரு? நமக்கும் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாங்கள் அவனிடத்தில் அவனோட வாசப்படுவோம். இந்த வாசம் பண்றதுங்கிறது ஒரு இது. இப்ப நீங்க கூட இருதயத்துல அவர் இருக்காரான்னு கேட்டோம் இல்லையா? அவர் இருக்காரான்னு கேட்கறதுக்கு இருக்காருங்கிறது ரெண்டு விதத்துல இருக்கு. ஒண்ணு இந்த வாடகைக்கு இருக்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது, நம்ம நல்லா இருக்கிறப்போ உற்சாகமா இருக்கும்போது, மற்ற சமயத்துல அவரை ஒரு மூலையில வெளியே தள்ளிடுறது அப்படியா? அல்லது நம்ம வெட்டியே செட்டில் ஆயிடுறாரு. இப்போ வெளிநாட்டுக்கு போறாங்க, வேலைக்காக போறாங்க, 2 வருஷம் துபாயில இருக்காங்க, வந்துடுறாங்க. அது ஒரு கேஸ். நிறைய பேர் அமெரிக்கா போறாங்க, கிரீன் கார்டு வாங்கி சிட்டிசனாவே அங்க ஆயிடுறாங்க. அது இன்னொரு கேஸ். இப்போ நாம எப்படி இப்படி போய் வர பரதேசிகளாட்டம் இயேசு கிறிஸ்துவை கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் வெளியே அனுப்புறோமா? இல்ல இயேசு கிறிஸ்து நமக்குள்ளேயே ராஜ்யத்தை என் மன ராஜ்யத்திலே சிங்காசனத்திலே இயேசு கிறிஸ்துவை வீற்றாள செய்கிறோமா? அவர் எங்கே பரலோகத்துலதான் சிங்காசனத்துல இருக்கிறாரா? நம் இருதயத்துல அவர் சிங்காசனமா இருக்காரா? நம்ம அதை யோசிக்கணும். அப்படிதான் நாம அவரை வைத்திருக்கணும். ரொம்ப அழகா சொன்னாங்க. வெரி குட். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து என்னில் அன்பா இருந்தால் அவருடைய அன்பை இங்க வசனத்துல அவரு பரிசுத்தவான்களோடு கூட அப்படின்னு சொல்றாரு. நாமே பரிசுத்தவான்கள் தான். அன்னைக்கு எபேசு மக்களுக்கு பரிசுத்தவான்கள்னு வேற சிலரை சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு நாமே தான் பரிசுத்தவான்கள். அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு, ஆழம், அகலம், உயரம் எல்லாமே நமக்கு, நீளம் எல்லாமே நமக்கு தெரிந்திருக்க வேண்டியதாய் இருக்கிறது. நமக்கு தெரியுமா? கேள்வி. அது எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும்? சிலுவையின் மூலமாக தான். அவருடைய சிலுவையில அவர் செய்த அந்த அன்பை நாம விளங்கி கொள்ளும் போது நம்மால இதெல்லாம் நல்லாவே புரிந்து கொள்ள முடியும். அதாவது அந்த அன்பு எவ்வளோ அகலமா இருக்குன்னு சொன்னா உலகத்தின் கடைசியில் உள்ள எல்லா மனுஷரையும் உள்ளே அரவணைக்கிற ஒரு அன்பு. ஏன்னு சொன்னா ஒரு மனுஷன் கூட கெட்டு போகாது. அப்படி எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஸோ அவர் அன்பு உலகத்தில் உள்ள கடைசி இந்த இடது பக்கம்னாலும் சரி வலது பக்கம்னாலும் சரி ஒரு பாயிண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அவருடைய அன்பு இன்க்ளூட் பண்ணுது. நம்ம குடும்பங்கள்ல நம்ம அப்படி இன்க்ளூட் பண்றோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம அன்பு நம்ம சகோதரர், கசின்ஸ், தூர கசின்ஸ் அவங்கள எல்லாரையும் இன்க்ளூட் பண்றோமா? நம்முடைய அன்பு அப்படி இருக்கா? கிறிஸ்தவ அன்பு அந்த விதமா செயல்படுதா? யோசிக்கணும். அடுத்து அவருடைய அன்பு நீளம் எப்படின்னு சொன்னா எக்காலத்துக்கும் உரியது. அவர் செய்த அந்த தியாக அன்பு
ஏதோ அன்னைக்கு மாத்திரத்துக்கு, அந்த காலத்துக்கு மாத்திரம் இல்ல, இல்ல இன்னைக்கு நமக்கு மாத்திரம் இல்ல, தலைமுறை தலைமுறையாய் இனிவரும் நாட்களிலும் புதிய எருசலேமை உருவாக்குகிற வரைக்கும், அவர் திரும்ப வந்து மக்களை அழைத்துக் கொள்ளுகிற வரைக்கும் எல்லாருக்கும் அது பொருந்தும். எல்லாருக்கும் அது சொந்தம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் அது சொந்தம். இனி வரப்போகிற ஜாதியாருக்கும் அது தலைமுறைக்கும் அது சொந்தம். அப்பேற்பட்ட நித்தியத்துக்களவான ஒரு அன்பு. அந்த அளவுக்கு லெங்த். ஆழம் பார்த்தீங்கன்னா, பாதாளம் வரைக்கும். பாதாளத்துக்கும் போய் அவர் வந்து பிரசங்கித்து அங்க இருக்கிற மக்களை கூட்டிட்டு வந்தார். ஏன்னா நோவா காலத்துல வெள்ளத்துல நிறைய பேரு நோவா சொன்னதை புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. சரி, அவங்க புரிஞ்சுக்காம போயிட்டாங்களேன்னு சொல்லி அவர் போய் 3 நாட்கள் அங்க போய் பிரசங்கிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்துள்ள ஆத்துமாக்களும் வரணும்னு சொல்லி. ஸோ பாதாளம் வரைக்கும் கூட அவருடைய அன்பு. ஆனா நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஐஸ்வர்யவான் உதாரணத்துல அவர் சொல்றார், ஆபிரகாம் சொல்றாரு, எங்களால அங்க வர முடியாது, எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்குன்னு. அந்த பிளவையும் கடந்துதான், அந்த பிளவின் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். அவர் போய் அங்க இருக்கிற மக்களையும் மீட்கிறதுக்கு ஒரு வழி பண்ணினார். ஆனா அது அவருடைய நியாய தீர்ப்புக்கு அப்புறம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் கிருபையின் நாட்கள். நாம போய் அந்த பாதாளத்துல இருந்து தான் நம்ம வரணும்னு இல்லை. இப்பவே திரும்பிடுறது நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம பாதாளத்துக்கு தள்ளப்பட்டா நமக்கு மீட்பு கிடையாது. ஏற்கனவே அவர் எல்லாவற்றையும் செய்து விட்டதுனால திரும்ப நமக்கு இன்னொரு ஆடு பலியாகாது. இன்னொரு தடவை அவர் சிலுவைக்கு வர முடியாது. நாம் அதை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ மீட்பை பெற்றுக்கொள்ள இதுவே தருணம். இதை நாம தள்ளிவிடக்கூடாது. அதே போல உயரம் எப்படின்னு பார்த்தா, பரலோகம் வரைக்கும் இந்த அன்பு எக்ஸ்டெண்ட் ஆகுது. பாதாளத்திலிருந்து பரலோகம் வரைக்குமே இந்த அன்பு எக்ஸ்ட்ரா. அன்புக்கு அளவே இல்லை. அப்பேற்பட்ட அன்புள்ள தேவனைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அன்புல நாம பூரணர் ஆகணும்னு சொல்றாரு. பாருங்க, நம்ம அவருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த அறிவு கிட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய ஏதாவது அந்த ஜபத்துல அந்த எபேசு மக்களுக்கு நல்ல ஒரு உலக ஐஸ்வர்யம் வேணும், நல்ல செல்வம் வேணும், நல்ல அவங்க வந்து 2 வீடு கட்டணும், மாடி கட்டணும் அப்படின்லாம் ஏதாவது ஜபம் இருக்கா? அவங்க வியாபாரம் தழைக்கணும் அப்படின்லாம் இருக்கா? முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபத்திலும் கூட நாம பார்க்கணும், எவ்வளவு பர்சன்டேஜ் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு பர்சன்டேஜ் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். அதாவது நம்முடைய பர்சனல் பிரேயர்ல. அடுத்ததா மற்றவர்களுக்காக சபைக்காக ஜெபிக்கும் போதும் கூட நாம இந்த கருத்துல எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறோம். உலக காரியங்கள்ல நடக்கிற மழை, வெள்ளம், போர் இதுல கூட அதுலயும் இந்த மாதிரி காரியத்துக்கு எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தின் போக்கஸே இப்படிதான் இருக்கணும். இதை சுற்றிதான் மற்ற காரியங்கள் எல்லாமே ஆசீர்வாதங்களை நாம கேட்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா நாம கொஞ்சத்தை பெற்றுட்டு சந்தோஷமாயிடுறோம். அவர் நமக்கு திரளான ஐஸ்வர்யத்தின் நிறைவை நமக்கு தரணும்னு காத்திருக்காரு. ஆனா நாம அந்த பெற்ற கொஞ்சத்தோட சந்தோஷமாயிடுறோம். ஃபுல்னஸ், பரிபூரணம், அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தர விரும்புகிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்துல நாம ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்தை அப்படிதான் நாம ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும்.
கடைசியா அவர் முடிக்கிறார். இது இந்த கடைசி பகுதிய இந்த நம்ம இந்த கோயில்ல எல்லாம் முடிவு ஜெபம், முடிவு கீதம்னு எல்லாம் இருக்கு இல்லையா, மங்கள கவின்னு இருக்குல்ல, அது மாதிரி இது டாக்ஸாலஜி. அப்படிதான் முடிக்கிறார். அவர் முடிக்கும் போது என்ன சொல்றார் பாருங்க, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. எங்கேயும் வெளியிருந்தெல்லாம் வராது, நம்ம பரலோகத்துல இருந்து கேட்டு பதில பெற்றுக்கிறது இல்ல. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். நமக்குள்ள என்ன எவ்வளவுமாய் கிரியை செய்து நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். இங்கிலீஷ்ல எக்ஸீடிங்லி அபண்டன்ட் போட்டிருக்கோம். அபண்டன்ட்னாலே அதிகம், மிக அதிகம். அதுல எக்ஸீடிங்லினா அதிகத்திலும் அதிகத்திலும் அதிகம். என்னது, நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மேல எப்படி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு பாருங்க. God is so good. அவ்வளோ நல்ல தேவன், அருமையான ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர். இந்த புதிய மாதத்துல கூட, கடைசி மாதம், இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். இந்த கடைசி மாதத்தை கூட நமக்கு இப்படியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம வேண்டிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர் செய்ய விரும்புகிறார். நாம என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்தி வாழணும், அவருக்கு பிரியமாய் வாழணும். அவ்வளவுதான். நன்றியுள்ளவர்களாய் வாழணும், அவருக்கு மகிமை செலுத்துகிற விதமாய் வாழணும். நம்ம எதை செஞ்சா அவருக்கு மகிமையாகும் யோசிக்கணும். இதை செஞ்சா அவர் மகிமைப்படுவாரா? இப்போ நமக்குள்ள அவர் இருக்காருன்னா நாம இதை செய்யும் போது அவருக்கு எப்படி இருக்கும்? will he be happy? நாம் இதை செய்யும் போது அவர் வருத்தப்படுவாரா? நான் இப்படி பேசும்போது அவர் சந்தோஷமாப்பாரா, அழுவாரா? ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும் நம்ம வாசிக்கிறோம்ல, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அவரை நம்ம துக்கப்படுத்த முடியும். இந்த உலகத்துல நமக்குள்ள இருக்கிறவர் இயேசு ஆவியானவர், கூடயே இருந்து நமக்கு உதவி செய்கிறவர், நம்மிலே வாசமா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஆனா பிரலோகத்துல அங்க பிதாவின் பக்கத்துல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ இந்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தணும்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம துக்கப்படுத்துறோம். நாம இங்க செய்கிற காரியம் அவருக்காக நாம் செய்கிற காரியம்னு அவர் சொல்லியிருக்கார். எளியவர் சிறியவர்ல நீங்க அவங்கள நினைச்சு ஏதோ ஒண்ணு செஞ்சீங்கன்னா அது எனக்காகவே செஞ்சீங்கன்றார். செய்யறத மாத்திரம் அவர் பார்க்கறதே கிடையாது, நம்ம நோக்கத்தை அவர் பார்க்கிறார். நம்ம இதெல்லாம் செய்யறப்போ அவர் நமக்கு என்ன செய்யறாருன்னா, நம்ம நினைக்கிறதுக்கும் மேலாக அவர் செய்யறார். நம்ம இதை செஞ்சாதான் அவர் செய்வாரா? இல்ல, கிடையவே கிடையாது. அவர் மேல நம்ம விசுவாசத்தோட இருக்கிறது மாத்திரம் போதும். அவரை மகிமைப்படுத்துறதுக்கு மனசுல அந்த அன்பு செலுத்தினா போதும். அதுதான் நம்ம எப்பவுமே நினைக்கிறது. அன்புன்னு சொன்னா அது ஒரு அப்டிராக்ட், அதை விளங்கிக்க முடியாது, விவரிக்க முடியாது, அதை கண்ணுல பார்க்க முடியாது. அன்பை கண்ணுல பார்க்க முடியுமா? அப்ப அன்பை கண்ணுல பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நாம நமக்குள்ள ஏதோ ஒரு உருவத்தை நினைச்சு நம்ம அன்புறப்ப பெற்றோரை நினைக்கலாம், பிள்ளைகளை நினைக்கலாம், கணவனை நினைக்கலாம். அதை அன்புன்னு நாமளா நினைச்சுக்கலாம் இல்ல. அதனாலதான் கடவுளுக்கு ஒரு உருவம் வேணும், உருவம் வேணும் நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்மை அவ்விதமாய் நேசிக்க விரும்புகிறார். உருவமே இல்லைன்னாலும் அவர் அந்த அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால, அவருடைய அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நாம அவரை நேசிக்க முடியும். அந்த நேசத்தை நம்ம எப்படி காட்ட முடியும்? நம்ம இங்க இருக்க உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம மாம்சீக எண்ணத்துல நம்ம என்ன செய்யறோம்? கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம், ஏதோ நல்ல செயல்கள் செய்யறோம், அவங்களுக்காக செய்யறோம். அதை நம்ம எப்பவுமே நினைச்சுக்குவோம், நினைச்சு சொல்லியும் காட்டுவோம். நாங்க இவ்வளவு செய்யறோம்ல உனக்கு அப்படிங்கிறோம்.
ஏன்னா அப்புறம் கடைசியில தான் நம்ம சொல்லுவோம், நான் உன்னை நேசிக்கிறேன்ல அதனால இவ்வளவு செய்யறேன்லன்னு. அதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு செய்யறேன்ல அப்படின்னுவோம். அப்போ அப்படி அதுதான் நம்ம அன்பு. மாம்சீக அன்பு இப்படிதான், எதிர்பார்ப்போட செய்கிற அன்பு, அதை செய்யறோம்னு சொல்லி கட்டுற அன்பு, இதெல்லாம் நம்ம மாம்சீக அன்பு. ஆனா பரலோக அன்பு எப்படி? அவர் நமக்கு தகுதியே இல்லை, நம்ம ஒன்றுக்கும் லாயக்கே கிடையாது, நம்ம பாதாளத்துக்கும் கீழான பாதாளத்துக்கு போக வேண்டிய ஆளுங்க. ஆனா நம்மை மீட்டு அவருடைய வல்லமையை நமக்கு தந்து அவர் தன்னுடைய ஆவியானவரை கொடுத்து, இதெல்லாம் நீ கேட்கவே இல்லை, அவரே கொடுக்குறாரு. அவர் போல பரிசுத்தமாகணும்னு நம்மையும் பரிசுத்தத்துக்கு மேல ஒரு வாஞ்சையை கொடுத்து நமக்கும் அவருடைய அன்பை தந்து நாம மற்றவங்களை நேசிக்க முடியுது. அவர் ஜெபிக்கிற மாதிரி நாமும் ஜெபிக்க முடியுது. அவர் பரிதபிக்கிற மாதிரி நமக்கும் பரிதபிக்க முடியுது. ஆத்துமாக்களை குறித்த கரிசனை நமக்கும் வருது. இதெல்லாம் எப்படி வருது? நம்மால வந்ததே இல்லை. நம்ம பிறப்பு சுயநலத்திலேயே இருக்கக்கூடிய பிறப்பு. ஆனா அது எல்லாத்தையும் அவர் மாற்றி அவர் நம்முள் வந்தா இதுதான் அடையாளம். இதெல்லாம் நமக்கு இருக்கா? இதுல தான் நம்ம அவரை மகிமைப்படுத்தோம். மற்றபடி இங்க இருக்கிற பேனா கொடுக்கறது, கிறிஸ்துமஸ்க்கு ஒரு gift வாங்கி தர்றது, இது அல்ல. இந்த காரியங்கள் நம்ம வாழ்வில் இருந்தால் இதுதான் அவருக்கு நாம் செய்கிற கிராட்டிடியூட். அவர் நமக்கு தந்திருக்கிற, அவரை நாம மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்குள்ள பூரணமாய் இருக்கத்தக்கதாக தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்ப அதுதான் அவர் சொல்றாரு, தலைமுறை தலைமுறைக்கு. ஏதோ இந்த ஜெனரேஷனோட இல்ல, தலைமுறை தலைமுறை. இத்தனை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? உங்களில் அநேகருக்கு தெரியும், நம்ம அநேகர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோட இருக்கிறவர்களா இருக்கும். எங்க தாத்தா, எங்க தாத்தாவுடைய தாத்தா அப்படின்னு நம்ம அது பெருமையா சொல்றோம். அந்த ஆசீர்வாதம் அப்படியே வருது. தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இப்படின்னு இந்த 13ஆம் அதிகாரத்தை, இந்த 3ஆம் அதிகாரத்தை அவர் முடிச்சிட்டாரு. நாம இனி 4ஆம் அதிகாரத்திற்குள்ளாக போவோம். இப்ப இது அந்த எபேசு புத்தகத்துல, இந்த நிருபத்துல, எபேசியர் நிருபத்துல இது ஒரு பகுதி. முதல் 3 அதிகாரங்கள் ஒரு பகுதி. இந்த 4ஆம் அதிகாரத்துல இருந்து 4, 5, 6 இன்னொரு பகுதி. என்னது அது? இது பரிசுத்தவான்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், பரிசுத்தவான்களுடைய ரகசியம், கொடுக்கப்பட்ட ரகசியம், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யம், மேன்மை, அதெல்லாம் இந்த முதல் 3 அதிகாரங்கள்ல. 4ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடப்பது எப்படி என்பதை 4, 5, 6 இந்த 3 அதிகாரங்களில அவர் பேசுகிறார். முக்கியமான இந்த அதிகாரத்துக்கு பெயர் என்னன்னா, வாக் இன் த லைட். வாக் வர்தி ஆஃப் த கால், வாக் இன் த லைட். வாக் வர்தி ஆஃப் த கால்னா என்ன? அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறது, ஒளியில் நடக்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி இருளில் இருந்தோம், இப்போ நாம ஒளிக்கு வந்திருக்கிறோம். இனி நாம ஒளியில நடக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய பவுல் எதனால சிறைக்கு போனாரு? அவர் கொலை செஞ்சுட்டு போனாரா? அவர் தப்பு செஞ்சுக்கிட்டு போனாரா? இல்ல. அவர் இயேசு கிறிஸ்து நிமித்தமாக, அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததன் நிமித்தமாக அவர் அவர் சிறையில இருக்கிறார். அப்போ கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், இப்ப நமக்கு அங்க எபேசு சபைக்கு சொல்றாரு, இன்னைக்கு நமக்கும் அது பொருந்தும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இப்ப நம்ம ஒவ்வொருவருமே நாம் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். இது ஆண்டவர்கிட்ட நாம கேட்கணும். இப்போ ஒருத்தருக்கு நல்லா பாட முடியும், ஒரு சிலருக்கு நல்லா போதிக்க முடியும், ஒரு சிலருக்கு நல்லா ஜெபிக்க முடியும். அதோடு கூட என்ன அழைப்பு, வாட் இஸ் யோர் கால்,
அப்படிங்கிறத ஒரு சில ஏரியாவுக்கு போனாதான் உங்களுக்கு அது நல்லா தெரியும், நீங்க இதை செய்ய முடியும்னு. அந்த விதமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நீங்கள் பாத்திரவான்களாய் நாம நடக்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு ஆண்டவர் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரேன்னு நம்ம யோசிக்கும் போது நீங்க சும்மாவே இருக்க முடியாது இல்லையா? நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறாரு. அப்போ நாம அதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னும் போது அவருக்கு நன்றியோடு விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான். லூத்தர் அவருடைய ரைட்டிங்ஸ்ல எழுதியிருக்கிறாரு. மார்ட்டின் லூத்தர் அவர் தான் புராட்டஸ்டன்ட்க்கு உருவாகறக்கு காரணரா இருந்தார். அவர் எழுதும்போது ஒரு சின்ன ஆலோசனை சொல்றாரு. நமக்கு எப்பெல்லாம் அவரை ரொம்ப பிசாசானவன் சோதித்து கொண்டே இருந்தான், சைட்டன் யூஸ் டு பஃபெட் ஹிம்னு சொல்லி பார்க்கிறோம். பந்து அடிக்கிற மாதிரி அவரை பிசாசா அவரை சோதிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா அப்போ எல்லாம் அவர் என்ன சொல்வாரா, ஐ ஆம் அ கிறிஸ்டியன். இன்னைக்கு அது சொன்னா சிரிப்பாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம், எல்லா விதத்திலும் எங்களை மாதிரியே இருக்கீங்க, பெருசா நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறீங்கன்னு. ஆனா அன்னைக்கு அவர் சொன்னார், ஐ ஆம் அ கிறிஸ்டியன். அப்ப இதுல இருந்து என்ன நம்ம தெரியுது, நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாமே கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற விதமாய் நாம் வாழ வேண்டும். நாம் இப்படி ஏன் வாழ்றோம், அவர் நம்ம நம்பினதுனால, இல்லது நம்ம இப்படி வாழ்ந்தாதான் அவர் நம்ம மேல அன்பு செலுத்துவாருங்கிறதுனாலயா? இல்ல, அவர் அன்பை நமக்கு காண்பித்தார். அன்புனா என்னதென்றே அவர் தான் நமக்கு காண்பித்தார். God first loved us and God showed us what is love. நான் தான் சொன்னேன்ல, நமக்கு அன்பை பத்தியே எதுவுமே தெரியாது. நாம ரொம்ப சுயநலவாதிகள். இப்பவும் நல்லா ரசிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம், அன்புல இருக்கணுங்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனாலும் சுயநலம் இருக்கு நமக்கு. அது போகணும். அப்பதான் நம்ம சுத்தமா பரிசுத்தவான்களாய் பூரண அன்பை பெற்றவர்களாய் இருக்க முடியும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும், நம்ம விட்டு கொடுக்கணும், அதற்காக மனம் வருந்தணும், அறிக்கை செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா நம்ம அப்படி நடக்கும்போதுதான் நம்மளை பார்த்து இவங்க கிறிஸ்தவங்கன்னு அவங்க சொல்லணும். அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கணும். இதனாலதான் பவுல் தைரியமா சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள்ன்றாரு. அப்ப எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா அவர் இருக்கிறாருன்னா அவர் அப்படி சொல்ல முடியும். நம்ம இயேசு கிறிஸ்துவ காட்டுவோம், இயேசு கிறிஸ்து மாதிரி வாழுங்க, இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னையெல்லாம் பார்த்துடாதீங்க, எங்கிட்ட சில குறைகள் இருக்குன்னு நாம சொல்றோம், பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, சேலஞ்ச் பண்றாரு, என்னை பின்பற்றுங்கள்ன்றாரு. அப்படின்னா அவர் எவ்வளவு பெர்ஃபெக்டா நடக்கணும். இந்த ஒரு சவால் கொடுக்கிற அளவுக்கு நாமளும் நடக்கணும், அந்த மாதிரி வாழணும். அதுதான் வாக் worthy of your call. ஏன்னா ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனும் கர்த்தருடைய முதல் பலன். அதனால நாம ஒவ்வொருவரையும் இந்த பூமியின் ராஜாக்களுக்கு மேல நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். சங்கீதம் 89:27 யாராவது எடுத்து வாசிங்க. சங்கீதம் 89:27. நான் நான் அவனை எனக்கு முதல் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். பாத்தீங்களா? நான் அவனை எனக்கு முதல் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும். சோ நம்ம அந்த அளவு உயரத்துல வச்சிருக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மை தாழ்த்த கூடாது.
நாம இந்த பிசாசோட கூட்டத்தோட சேர்ந்த மாதிரி நாம நம்முடைய நடத்தை இருக்க கூடாது. நேற்று ஒரு எப்படி இப்ப டிவியில பார்க்கும்போது இந்த சின்னவன் இருக்கான்னு நிறைய அனிமல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போ அதுல இந்த லயன் கிங் உடைய ஒரு ட்ரெய்லர் வந்து அதுல அந்த பெரிய சிங்க ராஜா, அவன் அந்த லயன் கிங், அந்த பெரிய ராஜா அந்த சின்ன குட்டி சிங்கத்தை பார்த்து சொல்லுது, யூ ஆர் த கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட், ஸோ டோன்ட் பிளே வித் தோஸ் அனிமல்ஸ், யூ ஆர் த கிங் அப்படிங்குது. பாருங்க அந்த தாட் பாருங்க. அதாவது நீ ராஜாவா இருக்கணும், நீ போய் இந்த சாதாரண இந்த மிருகங்களோட எல்லாம் போய் விளையாடக்கூடாது. அது சாதாரண மிருகங்கள்லாம் விளையாடுது, சின்ன குட்டி தானே, எதுவும் சேர்ந்து விளையாடுது. அதுக்கு அந்த பெரிய கிங் அந்த சிங்கம் சொல்லுது, நீ ராஜா, நீ வந்து அப்படி விளையாடக்கூடாது அப்படிங்குது. அப்படின்னா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் மேல நம்மளை உயர்த்தி வச்சிருக்காருன்னா அவர் பரலோகத்து ராஜா மாதிரியே அந்த குடும்பத்தை சேர்ந்தவராக உடனே நமக்கு என்ன வரும்னா பெருமை தான் வரும், கொம்பு தான் மேல வரும். இது நம்ம சுபாவம். ஏய் நான் யார் தெரியுமா, பரலோக ராஜாவுடைய ராஜான்னு அடுத்த கிறிஸ்தவங்கள்ட்ட எல்லாம் நம்ம பேசிக்குவோம். அப்படி அல்ல. அவர் எப்படி தாழ்த்தினாரு, அவர் எப்படி சார்ந்த குணமுள்ளவரா இருந்தாரு, அவர் எப்படி நீடிய பொறுமை உள்ளவரா இருந்தாரு, அதே என்னிடத்தில் கற்றுக்கொள்னா அவர் சொல்றாரு, நம்மளை கூப்பிட்டு சொல்றாரு, நான் உனக்கு கிடைப்பாறுதல் தரேன், நான் உனக்கு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எதை? மனத்தாழ்மைய, சாந்த குணத்தை, நீடிய பொறுமைய, இரக்கத்தை, மனதுருக்கத்தை, ஆவியின் கடின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. கட்டுப்பாட்டை, சுய அடக்கத்தை. ஸோ we are the child of God, children of God அப்படின்னா இதெல்லாம் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க அதான் அடுத்ததுல வருது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். இந்த கிறிஸ்துமஸ் அட்வென்ட் சீசன்ல நாம இப்போ என்ட்ராயிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா போன கடைசி வாரத்துல இருந்தே மற்ற நாடுகள்லாம், மேலை நாடுகளிலெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லி ஒரு பெரிய செலிப்ரேஷன், அட்வென்ட்னு சொல்லி இன்னொரு பெரிய செலிப்ரேஷன், எல்லாம் ரோட்ல பெரிய பெரிய இதுகளை வச்சுட்டு அவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸுகளை வைத்து கொண்டு அந்த சாண்டா கிளாஸ் மாதிரி, அந்த ரெயின்டியர் மான் மாதிரி இப்படி எல்லாம் போறாங்க. இது அவங்க செய்கிற ஒரு ஆவிக்குரிய விதத்துல, தனிப்பட்ட விதத்துல. சிரியன் சர்ச்ன்னு இருக்கு இல்லையா, அந்த சிரியன் சர்ச்ல அட்வென்ட் ஆரம்பிச்ச அந்த 25 நாள் அவங்க உபவாசம் இருப்பாங்க. அவங்களும் சரி, அதுவும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு லென்த் டேஸ்ல நம்ம உபவாசம் இருக்கிற மாதிரி அது ஒரு பழக்கமாயிடுச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உபவாசம் இருக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க நமக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்னா, இப்படி ஒரு தற்பரிசோதனை செய்து இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள், குறிப்பாக தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, இந்த 4 தான் கிறிஸ்துமஸ் சீசனுடைய முக்கியமான ஒரு இது. அதனுடைய விளைவாய் என்ன பார்க்கிறோம்? சமாதானம், பூமியில் சமாதானம், மனுஷர் மேல் பிரியம், ஜாய். இந்த விதமான இந்த காரியங்கள் நம்மிலே குறைவாய் இருக்கிற இடத்தை எல்லாம் நாம நிறைவு செய்ய முயற்சிப்போம். நமக்குள்ளேயே செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், நம்மை நாமே. அப்போ நம்ம அன்பு செலுத்தாத இடத்துல அன்பு செலுத்த பழகும். தாழ்மையை நாம இன்னும் நம்மளை தாழ்த்தணுங்கிற இடங்கள்ல நம்மளை தாழ்த்த, நம்ம சம்பாஷணைகளிலேயே நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும், விட்டு கொடுக்க முடியாது. அப்படியெல்லாம் இருக்கிற சமயத்துல சமாதானத்தினால ஒருவரை ஒருவர் தாங்கி ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருக்கு. ஸோ இந்த 2 வசனத்தையும் நமக்கு வந்து இந்த ஃபுல் 25 டேஸ்க்கு, இந்த 2ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும், கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு போகிற வரைக்கும் நம்மை நாமே சரியா போய் அந்த இயேசு கிறிஸ்து
அவர்கள் எல்லாம் கொண்டு போய் எத்தனையோ பரிசா கொடுத்தாங்க. நம்முடைய ஆத்மாவை நல்லா இப்படி கரைதிரையற்றவர்களாய் ஒரு பூரண அர்ப்பணிப்புக்கு கொண்டு போய் நாம சிம்பாலிக்கா தான் நம்ம இதை போய் நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள போய் அங்க ஒரு மேஞ்சரை வச்சு நம்ம போய் கொடுக்க போறது இல்லை. நமக்குள்ள இருக்காரு இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன செய்யறோம்னா, இப்ப எப்படி சிலுவையில அரைஞ்சாங்க, போய் சிலுவையில போய் அவங்க ஆசைகளை அரைஞ்சாங்கன்னா போய் சிலுவை மேலேயே அரைஞ்சாங்க இல்லையே. வேதத்துல வாசிக்கிறவங்க எல்லாம் தேரல. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை, மாம்ச ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தார்கள். நான் போய் சிலுவையிலே அறைஞ்சாங்க இல்ல. அப்படி அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து எப்படி தங்களுடைய இதெல்லாம் சுமந்தாரோ அது போல அவங்க அங்க அறையிற மாதிரி அவங்க ஒரு சிம்பாலிக்கா நினைக்கிறாங்க. அதே போல நாமும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு கிஃப்ட் கொடுக்கிறோம். இந்த செலிப்ரேட்டிங், வி ஆர் செலிப்ரேட்டிங் கிறிஸ்துமஸ். எல்லாரும் எப்படி எப்படியோ செலிப்ரேட் பண்றாங்க. புது சட்டை வாங்குறாங்க, நிறைய ஸ்வீட் செய்யறாங்க. எல்லாம் அவசியம், எல்லாம் செய்யறோம், கரெக்ட், நல்லதுதான். நான் எதுவும் செய்ய வேண்டாம்லாம் நான் சொல்லவே இல்லை. சந்தோஷமா இருங்க. நம்ம சந்தோஷத்தை எப்படி காட்ட முடியுமோ, எவ்வளவு காட்ட முடியுமோ காட்டுவோம், தப்பு இல்லை. ஆனா பர்சனலா நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த ஒரு சிந்தை, கிளென்சிங், நம்மை நாமே சுத்திகரிக்கிற the sanctification process, நம்ம டுவர்ட்ஸ் ஹோலினஸ் ஆஃப் காட், அதை நாம் இப்படி செய்ய 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 நம்ம கிறிஸ்துவுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது, புதிய வருஷத்துல அடியெடுக்கும் போது ஒரு புது நோக்கத்தோடு நம்ம அழைப்பு என்ன, அழைப்புக்கேற்ற பாத்திரவான்களாக நமக்குடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தரிசனத்தை கண்டவர்களாக நாம் அதை இன்னும் அர்த்தத்தோடு வாழ நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஸோ இந்த 2 வசனத்தையும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இதுல எனக்கு எந்த பகுதியில குறைவா இருக்கிறான்னு யோசிங்க. சும்மா இப்படி டக்குன்னு இதுன்னு நினைச்சிட முடியாது. உங்க ஜெப நேரங்கள்ல ஒரு தேகமா ஒரு ஜெப நேரத்தை ஒரு 10 minutes ஆகுது இதற்கென்று செலுத்தி யோசிங்க. தினம் யோசிங்க. வேற ஒன்றும் செய்ய முடியலனாலும், ஆண்டவரே எனக்கு இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கிற குறைகளை நிறைவாக்குங்க சுவாமி. குறைகளை நிறைவாக்குகிறவர் நீர். அடுத்து இந்த அதிகாரத்துலதான் நம்ம அதை பார்ப்போம். குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர் அவர். அப்ப என்னிடத்துல இருக்கிற இந்த குறைகளை தயவாய் நிறைவாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். நல்ல நாமே நினைப்போம். எப்படி லென்த்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அட்வென்த்துக்கு நிறைய சபையினர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அட்வென்ட் நாட்டுல நல்லா ப்ரிப்பேர் ஆகுறாங்க. நம்ம செகண்ட் கம்மிங்க்கு ப்ரிப்பேர் ஆகுறோம்னு சொல்லிட்டு அப்படியே டைல்யூட்டா விட்டுறோம். இந்த ஃபர்ஸ்ட் கம்மிங்கை நம்ம செலிப்ரேட் பண்ணும்போதே இதற்கு நாமே ஆயத்தப்படுத்துவோம். இப்படி யோசிப்போம். இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸசைஸ். எப்படி ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செஞ்சு உடம்ப ரெடி பண்றாங்களோ, ஸ்பிரிச்சுவலா நம்ம ஆவிக்குரிய எக்ஸசைசஸா இதை செய்து நம்முடைய ஆத்மாவை நாம ரெடி ஆக்குவோம், நல்ல புஷ்டி ஆக்குவோம், உள்ளான மனுஷனை பலப்படுத்துவோம். சரியா? இந்த காரியங்களை இந்த நாட்கள்ல நம்ம செய்வோம். தொடர்ந்து அடுத்த ஸ்டடியில கண்டினியூ பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றி துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சுவாமி. பல இக்கட்டுகளின் மத்தியிலும், முடியாத சூழ்நிலைகளின் மத்தியிலும் வந்து அட்டன் பண்ண பிள்ளைகளுக்காக நன்றி. ஆசீர்வாதங்களை நிறைவாய்த்தாங்க. இந்த நாட்கள்ல சுவாமி, எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸா நாங்க செய்ய தீர்மானித்திருக்கிற காரியத்தை ஒவ்வொருவரும் உள்ளத்துல உண்மையாய் தீர்மானிக்கவும், ஆண்டவரே அதை நாங்கள் அபியாசிக்கவும், so that we will walk in the light and worthy of your call, Lord. எங்களை பார்க்கிறவங்க இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லத்தக்கதாக எங்களுடைய எல்லா காரியமும் இருக்கத்தக்கதாக சுவாமி. ஆண்டவரே, தனிப்பட்ட நாங்க பல சமயங்கள்ல சமுதாயத்துல ரொம்ப நல்லவங்களா இருக்கோம், சபையில பெரிய நல்ல மக்களாயிருவோம். ஆனா தனிப்பட்ட ஜீவியத்துல நிறைய குறைவுகள் உண்டு சுவாமி. அறிக்கையிடுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். எங்க ஒவ்வொருவரையும் தனித்தனியா நீங்க ஆராய்ந்து பாருங்க சுவாமி. எங்களை சோதித்தறியுங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க, புடமிடுங்க. நாங்க பொண்ணா விளங்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் அந்த கிருபையை இந்த நாட்கள்ல தயவாய் தாங்க. உம்முடைய சாந்தம், உம்முடைய மனத்தாழ்மை, உம்முடைய நீடிய பொறுமை, ஆண்டவரே உம்முடைய அன்பு
எங்களை நிறையும் போது சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாட்களை நாங்க ஆயத்தப்படுத்தி வாழ உடைய பிறப்பை நாங்க கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you everyone. God bless you. God be with you. எஸ்தர் வந்திருந்தாங்க, ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ள ஓடிட்டாங்க. டைம் ஆயிடுச்சா? கேட்டுட்டே போயிருப்பாங்க ஆண்டி. அந்த டைம் ஆகும்போது ஆஃப் பண்ணிட்டா போல. அதான் கரெக்ட் பாவம். சொன்னா கார்ல போகும்போது நான் கேட்டுக்கிறேன். சரி. Thank you, Ma. God bless you. God bless you. God should bless Thank you. you. Okay.